கோடை காலத்துல நம்ம 6 நாளைக்கு 6 விதமான தயிர் ரெசிபிஸ் தாங்க பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம எபிசோடு 4ல இருக்காங்க. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பு உளுந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வந்திருக்காங்க. நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட சிறிதளவு உப்பு போட்டு நல்லா கலந்து வச்சுக்கலாங்க. அடுத்ததா வந்துட்டு ஒரு கப்பு தயிரை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு நல்லா எக் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுட்டு அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்ததா இன்னொரு கப்புல கொஞ்சமா தயிர் சேர்த்துட்டு அது கூட சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நிறைய தண்ணி ஊற்றி நல்லா கலந்து எடுத்து வச்சுக்கலாங்க. நம்ம தாளிப்புக்காக அடுப்புல ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுட்டு இதுல 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அதுல கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு சிறிதளவு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா சீரகம் சிறிதளவு சேர்த்துட்டு இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கு மேல கொஞ்சமா பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சூடு ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம கலந்து வச்சிருக்கிற கெட்டியான தயிர்ல இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்ததா அடுப்புல ஒரு கடாயில எண்ணெய் வச்சிருக்கோம். நல்லா சூடானது சின்ன சின்ன வடைகளாக நமக்கு எந்த அளவுக்கு பெருசு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வடைகளாக தட்டி நம்ம அதுல சேர்த்துட்டு 2 பக்கமும் பொன்னிறமா வெந்ததுக்கு அப்புறம் இதை எடுத்து நீர்மோர் மாதிரி கலந்து வச்சிருக்கோம் பாருங்க. அந்த தண்ணியில இந்த வடைகளை போட்டுட்டு 1 செகண்ட் 2 செகண்ட் அழுத்தி விட்டுட்டு அதை அப்படியே எடுத்து நம்ம ஒரு பவுலுக்கு மாத்திட்டு நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற தயிரை அது மேல ஊத்திட்டு அதுக்கு மேல பாத்தீங்கன்னா மிக்சரோ அல்லது நம்ம இந்த மாதிரி கேரட் இல்லைன்னா கொத்தமல்லி தழை எது இருக்கோ அதை நம்ம மேல தூவிட்டு எடுத்து கொடுத்தோம்னா ரொம்பவே நல்லா இருக்கும். சம்மர்ல இந்த மாதிரி தயிர் வடையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.